இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். Gospel according to Saint Luke, chapter 2, verses from 7 to 14. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த இடத்துல இந்த ஆராதனைக்கு இந்த வேளையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆலயம் துவங்கப்பட்ட நாள் முதல் ஒருபோதும் இந்த வேளையில் கிறிஸ்துமஸ் ஆராதனையை நடத்தினதே கிடையாது. ஆகவே சென்னையிலே என்னுடைய தலைமையகத்தில் இருக்கிற போதகர் ஜோஷியா அவர்களை தொடர்பு கொண்டு பேசின போது, ரேடியன்ட் சபையானது சரித்திரம் படைத்து விட்டது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்க தான் சரித்திர நாயகன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. 1997ஆம் ஆண்டு 5 பேரோடு ஆரம்பித்த திருச்சபை இந்த திருச்சபை. நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் ஒரு மேல் மாடியில ஒரு சிறிய குடிலிலே வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே காட்பாடியிலே 2000 குடும்பங்களை 2 முறை நானும் என்னுடைய மனைவியும் சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆகவே ரேடியன் திருச்சபை சரித்திரத்திலேயே முதல் முறையாக 24ஆம் தேதி இரவு 10 மணி முதல் நடு இரவு 12 மணி வரைக்கும் கிறிஸ்து பிறப்பின் சத்தியத்தை போதிக்கிற ஆராதனை நடப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகிய நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் அனைவரையும் கிறிஸ்து பிறப்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த 24ஆம் தேதி இரவு 11:15 மணிக்கு பரலோகத்திலிருந்து நமக்கு வருகிற நற்செய்தி என்னவென்றால், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசனம் சாதாரண வசனம் அல்ல. இது பரலோகத்திலிருந்து அறிவிக்கப்படுகிற வசனம். இந்த வசனம் வெறும் வசனம் அல்ல, நல்ல செய்தி. இட்ஸ் a good news from heaven. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வழக்கமாக இந்த வசனங்களிலே நமக்கு கிடைக்கிற சத்தியங்களை குறித்து தியானிக்காமல் முற்றிலுமாக வேறு கோணத்தில் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்தியை கேட்க இருக்கிறோம் என்றால், how to celebrate Christmas meaningfully. கிறிஸ்து பிறப்பின் சத்தியத்தை அர்த்தமுள்ளதாக எப்படி கொண்டாடுவது, இல்லாவிட்டால் கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக எப்படி கொண்டாடுவது. நாம் சொல்லுகிறோம், இன்றைக்கு 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆனால் நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? How to celebrate Christmas meaningfully? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் சத்தியத்தை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவது எப்படி என்கிற கேள்விக்கு பதிலை வசனத்தின் மூலமாய் நாம் காண இருக்கிறோம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்கிற சம்பவம் உலக சரித்திரத்திலே இடம்பெற்ற சம்பவமாய் இருந்தாலும், இந்த சம்பவமானது சாதாரண சம்பவம் அல்ல, மிக பெரிய தியாகம். கிறிஸ்துவின் பிறப்பு என்கிற சம்பவம் மிக பெரிய தியாகமாகும். காரணம் என்னவென்றால், தேவாதி தேவன், அநாதி தேவன் மனிதனானார். அல்லேலூயா. இந்த நாளில் தான் தேவன் தன் ஒரே பேரான குமாரனை மனிதனுக்கு மிக பெரிய வெகுமதியாக கொடுத்த தினம்தான் இந்த தினம். ஆகவே இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாக இயேசு கிறிஸ்து பிறந்த பிறப்பை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்பது நம்ம எல்லாருக்கும் ஏற்றதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, லூக்கா 2ஆம் அதிகாரம் முழுமையான இந்த முழு அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா உடனடியாக கிறிஸ்துமஸினுடைய ஆவி நமக்குள்ள வந்துரும். நிச்சயமா வரும். இந்த கிறிஸ்துமஸ் ஆவி நமக்குள்ள வந்தவுடனே நாம் என்ன செய்வோம்? இந்த டிசம்பர் 25ஆம் தேதியை, இந்த தேதியிலே கொண்டாடுகிற கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவோம்.
எப்படி கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவது? முதல் குறிப்பை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதல் குறிப்பு என்னவென்றால், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தினத்தன்று நாம் கர்த்தரை போற்ற வேண்டும், உயர்த்த வேண்டும், புகழ வேண்டும். கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாம் முதலாவது இந்த பண்டிகையை எப்படி கொண்டாடணும்? கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும், கர்த்தரை உயர்த்த வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல போனா adore the Lord. கர்த்தரை போற்று, கர்த்தரை உயர்த்து. ஆகவே எப்படி கொண்டாடணும்? கர்த்தரை உயர்த்தி கொண்டாடணும். ஏன் கர்த்தரை உயர்த்தணும்? இவர்தான் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. ஆகவே இந்த ராஜாதி ராஜாவுக்கு நான் எப்படி ஆராதனை செய்வது? நான் கர்த்தரை போற்றுவேன், நான் கர்த்தரை உயர்த்துவேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ கற்றுக்கொள். இந்த பண்டிகையை கேக் சாப்பிட்டு முடிச்சிடாத. நீ முதல்ல என்ன பண்ணணும்? adore the Lord, கர்த்தரை போற்று. ஏனென்றால் இந்த பண்டிகையானது, நீ லூக்கா சுவிசேஷத்தையும் மத்தேயு சுவிசேஷத்தையும் வாசித்து பாருங்கள். இந்த பண்டிகையினுடைய நோக்கமே என்ன? மெய்யான ஆராதனைக்குள்ளாக சபையாரை வழி நடத்துகிற பண்டிகை தான் இந்த பண்டிகை. மெய்யான ஆராதனை வழியாக நம்முடைய திருச்சபையை நடத்துகிற பண்டிகை தான் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஆகவேதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடைய தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை என்ன பண்ணாங்க? துதித்தார்கள். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரை போற்றணும், கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு வெகுமதி கிடைச்சிருக்குது. என்ன வெகுமதி? பாலகன் இயேசு, குமாரன் இயேசு. இயேசுவையே பிதாவாகிய தேவன் நமக்கு சொல்லி முடியாத ஈவாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள் பாருங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏனென்றால் இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளை பிறந்திருக்கிற இயேசு என்கிற பாலகனுக்கு நேராக வழி நடத்தினது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கொண்டாட்டத்தில் உனக்கு என்ன உண்டு? மிகுந்த சந்தோஷம் உண்டு. சாஸ்திரிகளுக்கு கிடைத்த சந்தோஷம் இன்றைக்கு உனக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றால் என்ன?
பாலகன் இயேசுவை கண்டடைகிற பண்டிகை. முதல்ல சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க? கண்டார்கள். இரண்டாவது என்ன செய்தார்கள்? அவர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தங்களுடைய ஆவி, தங்களுடைய ஆத்துமா, தங்களுடைய சரீரம் மூன்றையும் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார்கள். அடுத்தது என்ன செய்தார்கள்? சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொண்டார்கள் என்ன அர்த்தம்? ஆராதனை செய்தார்கள். ஏனென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, அதற்கு அப்புறம் என்ன பண்ணாங்க? தங்களுடைய பொக்கிஷத்தை திறந்தார்கள். பொக்கிஷத்தை திறந்து என்ன செய்தார்கள்? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் இயேசு பாலகனுக்கு வெகுமதியாக கொடுத்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சாஸ்திரிகள் கொடுத்த இந்த 3 வெகுமதிகளும் இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்தை சித்தரிக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சாதாரண ஆளல்ல, விசேஷித்தவர், உயர்ந்தவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆகவே முதலாவது வெகுமதி என்ன? இந்த இயேசு கிறிஸ்து என்கிற பாலகனுக்கு என்ன கொடுத்தாங்க? பொன்னை கொடுத்தார். ஏன் பொன்? இயேசு பிறந்த போதே ராஜாவாய் பிறந்தார். ஏனென்றால் காபிரியேல் தூதன் யோசேப்பிடம் என்ன சொன்னார்? இந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவ தூதர்கள் மெய்ப்பருக்கு சொன்ன செய்தி என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கர்த்தர்னா என்ன அர்த்தம்? எஜமான். கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. ஆகவே ராஜாவுக்கு என்ன கொடுக்கணும்? பொன்னை கொடுக்கணும். அடுத்தது என்ன கொடுத்தார்கள்? தூப வர்க்கம். தூப வர்க்கம் ஏன்? இயேசு கிறிஸ்து யார்? பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்து யார்? பிரதான ஆசாரியர். ஆசாரியனுடைய வேலை என்ன? ரேடியன்ட் சபையாரையும் தேவனையும் இணைக்கிற பாலம். ஆகவே ஆசாரியனுடைய வேலை என்ன? மனிதனையும் தேவனையும் இணைக்கணும். அந்த வேலையை இந்த குழந்தை செய்ய போகிறபடியினால், ஏனென்றால் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆய் பிளந்தது. காரணம் என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. 2 பேரும் ஒன்னா சேரணும். ஆகவே தேவனிடத்தில் சேர்க்கிற பணி ஆசாரியனுடைய பணி. ஆகவே ரேடியன் திருச்சபையார் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு பரிந்து பேசுகிற, நமக்காக மன்றாடுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எதற்காக மன்றாடுகிறார்? இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவாதி தேவனோடு சேர்க்க. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது என்ன? வெள்ளை போளம். வெள்ளை போளம் எது? மரித்து போனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி. இயேசு கிறிஸ்து யார்? யோவான் ஸ்நானகன் இயேசு தம்மிடமாய் நடந்து வருகிறதை பார்த்தபோது யோவான் 1:29 என்ன சொன்னார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கமே மனித வர்க்கம் ரட்சிப்படைய. மனித வர்க்கம் ரட்சிக்கப்படையனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? மரணத்தை ருசி பார்க்கணும். ஆகவே இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வந்தார்?
ஒன்னு தீமோத்தேயு 1:15 என்ன வாசிக்கிறோம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை போற்றுகிறோம். ஏன் போற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? நமக்கு என்ன செய்தார்? நம் எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். எங்கே மரித்தார்? கல்வாரி சிலுவையில். ஏன் மரித்தார்? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க, நமக்காக அவர் பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் என்ன செய்யணும்? லூக்கா 1:46 வாசிங்க. லூக்கா 1:46. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். அல்லேலூயா. பாத்தீங்களா, மரியாள் எப்படி ஆராதித்தாள்? ஆண்டவரை எப்படி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையை ஆராதிக்கிறார். எப்படி ஆராதிக்கிறா? என் ஆத்துமா கர்த்தரை, என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய தீர்மானங்கள் எல்லாமே என் ஆத்துமா கர்த்தரை என்ன செய்து மகிமைப்படுத்துகிறது. அதுக்கப்புறம் அவ என்ன சொல்றா? என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில். என் இரட்சகராகிய தேவனில் யார்? அவரு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரில் என்ன செய்கிறது? களி கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை போற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றிலிருந்து நீங்க செய்வீங்களா? இன்றோடு கிறிஸ்துமஸ் முடியறதில்லை. 365 நாளும் நமக்கு கிறிஸ்துமஸ். ஆகவே நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் இந்த கர்த்தரை என்ன செய்யணும்? போற்ற வேண்டும். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம் பாவ வாழ்க்கையை துறக்க வேண்டும். எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடணும்? நம்முடைய பாவமுள்ள வாழ்க்கையை துறப்பதின் மூலமாய் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய புத்தாடையில, நாம் வெட்டுகிற கேக்ல, நாம் பாடுகிற மகிழ்ச்சி பாடல்ல, நாம் அனுப்புகிற வாழ்த்து அட்டையில, நாம் வெடிக்கிற பட்டாசுகளிலே கர்த்தர் மகிழ்ச்சி அடைவது இல்லை. ஆனால் அவருக்கு பிரியமான விதத்துல நாம் வாழ்வோமானால் கர்த்தர் நிச்சயமாய் மகிழ்ச்சி அடைகிறார். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துமஸ் காலத்துல மெய்யான சந்தோஷத்தை நமக்கு தருவது எது தெரியுங்களா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். சங்கீதம் 51:12. உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நமக்கு இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை கொடுக்க. இரட்சகர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர், பாதுகாப்பவர், அருளாளர். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இப்படி பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சாபத்திலிருந்து விடுவிக்கிறார், பாவத்திலிருந்து விடுவிக்கிறார், துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார்.
அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார், கண்ணீரிலிருந்து விடுவிக்கிறார். ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம், இவர்தான் ரட்சகர். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மார்க்கு 1:15 என்ன வாசிக்கிறோம், நமக்கு இயேசு நமக்கு கொண்டு வந்த நற்செய்தி என்ன, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று நம்ம என்ன செய்யணும், நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பின பிற்பாடு நம்ம என்ன செய்யணும், இந்த பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்துல இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுக்கு இடமே இல்லை. காரணம் என்ன, பாவமுள்ள பொல்லாத காரியங்கள்ல ஈடுபட்டு அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்க்கையின் கதவை மூடிவிடுகின்றனர். இந்த வருஷ கடைசியில நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய இருதயங்களை பரிசோதித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் இருக்கிறாரா? இதை நாம் இப்பொழுது சீர்தூக்கி பார்க்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய இருதயங்கள்ல மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால நாம் என்ன பண்ணி இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் சூழ்ந்து கொண்டு அவரை நம்முடைய வாழ்க்கைக்கு புறம்பாக்கி விட்டோம். அவர் இருக்க வேண்டிய இடத்துக்கு மறுபடியும் அவர் வர வேண்டும். ஆகவே நாம் என்ன செய்யணும், இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று மீண்டும் நாம் அவரை நம்முடைய உள்ளத்திலே வரவேற்போம். இன்றைக்கு துன்மார்க்க செயல்களை, பொல்லாத பழக்க வழக்கங்களை புறக்கணிக்க இந்த ஆராதனை நேரத்தில் தீர்மானம் எடுப்போம். இன்றைக்கு ஆண்டவர் உன் இருதய கதவண்டை நின்று உன் இதய கதவை கர்த்தர் தட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனுக்குள்ளே தங்கி அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அல்லேலூயா. 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். 2 காரியங்கள் மூலமா கிறிஸ்துமஸை எப்படி கொண்டாடணும். இப்பொழுது நாம் 3வது காரணத்தை பார்க்கிறோம். 3வது விதத்துல கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக எப்படி கொண்டாடுவது. நாம் என்ன செய்யணும், இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று மாத்திரமல்ல, இதை தொடர்ந்து புது வருஷத்திலும் நாம் என்ன செய்யணும், சமாதானம் பண்ண செயல்பட வேண்டும். என்ன பண்ணுங்க, சமாதானம் பண்ண செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாமும் கூட சமாதானத்திலே ஜீவிக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், சமாதான பிரபுவாய் பிறந்தார். மீகா 5:5 என்ன வாசிக்கிறோம், இவரே சமாதான காரணர். அல்லேலூயா. லூக்கா 2:14 என்ன வாசிக்கிறோம், லூக்கா 2:14 வாசிங்க. ஆண்டவர் பூமியில் என்ன பண்ணாரு, சமாதானத்தை கொண்டு வந்தார். அந்த சமாதானத்தை நாம் யோவான் 14:27 வாசிக்கிறோம்.
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சமாதானத்தை தேடிட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் மருத்துவமனையில் 28 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். இந்த 28 வருஷத்துல என்னிடத்துல அநேகர் சமாதானமே இல்லாம வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சமாதானத்தை கூறியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சமாதான காரணர் என்று ஒரு சில பேருக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்மிடத்துல ஒரு பட்டயம் இருக்குது. என்ன பட்டயம் தெரியுங்களா? நாவின் பட்டயம். இந்த நாவின் பட்டயத்தினால, நம்முடைய செயல்களினால அநேக மக்களை கடந்த காலத்தில் நாம் காயப்படுத்தி இருக்கிறோம். நாம் ஒப்புரவாகுவதற்கு பருவ காலம் கிறிஸ்துமஸ் காலம். ஆகவே கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை அனுகூலமான காலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? சமாதானம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகவே தான் ரோமர் 12:18 வாசிக்கிறோம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். அல்லேலூயா. யாவரோடும் சமாதானமாக இருங்கள் என்று எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வேலை என்ன? சமாதானம் பண்ணுவதில் நம்ம செயல்படணும். நமக்குள்ள நம்ம ஜீவிக்கிற ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையா இருக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அடுத்தபடியாக உண்மையான கிறிஸ்துமஸ் எது? ஏழைகளுடைய தேவைகளை கவனிக்க வேண்டும். ஏழைகளை நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பம். லூக்கா 2:24 வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இந்த பைபிள்ல என்ன வாசிக்கிறோம்? அவரால் என்ன செய்ய முடியல? ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ பலி செலுத்த முடியல. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்? ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். லூக்கா 4:18 வாசிக்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார் என்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அனுப்பினார். கலாத்தியர் 2:10 வாசிக்கிறோம். தரித்திரரை நாம் நினைவு கூற வேண்டும். தரித்திரரை நம்ம என்ன செய்யணுங்க? நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்ப வாசிங்க பிரதர், லூக்கா 14:12 வாசிங்க. லூக்கா 14:12.
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு விருந்து செய்யும் போது யார கூப்பிடாத, உன் சிநேகிதனை கூப்பிடாத, உன் சகோதரரை கூப்பிடாத, உங்க பந்து ஜனங்களை கூப்பிடாத, பணக்கார அயலகத்தார கூப்பிடாத. ஏன் கூப்பிடாதன்னு சொல்றாருன்னா, நீ 2 மாங்காய் கொடுத்தா அவங்க பதிலுக்கு 2 மாங்காய் கொடுப்பாங்க. நீ தேங்காய் கொடுத்தா அவங்க தேங்காய் கொடுப்பாங்க, பதிலுக்கு பதில் செய்வாங்க. ஆனா 13ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ விருந்து பண்ணும் போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. ஏன் அப்படி அழைக்க சொல்றாரு? நீ செய்கிற நன்மைகள், நீ செய்கிற உபகாரங்களுக்கு பதிலை அவர்கள் அதற்கு ஈடாக பதில் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களை உபசரிப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். உண்மையான கிறிஸ்துமஸ் எது? உண்மையான கிறிஸ்துமஸ் எது? ஏழைகளுக்கு இறங்குகிறவனுக்கு என்ன உண்டு? அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். பத்தியா? அப்ப ஏழைகளுக்கு, குருடருக்கு, முடவருக்கு, நொண்டிகளுக்கு நம்ம உதவி செய்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவானாய் இருப்பாய். அது மாத்திரமல்ல, நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும்போது உனக்கு பதிலை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் ஏழைகளுக்கு நீ விருந்து படைக்கிறாய், ஏழைகளுக்கு உதவி செய்கிறாய், ஏழைகளை ஆதரிக்கிறாய். நீ பதில் எதிர்பார்த்து எந்தெந்த உதவிகளை செய்கிறாயோ அது உதவி அல்ல. நீ பதிலை எதிர்பார்க்காமல் பதில் செய்ய முடியாதவர்களுக்கு நீ உதவி செய்வாயானால் அதுதான் உண்மையான உதவி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கடைசியாக உண்மையான கிறிஸ்துமஸ்னா என்ன தெரியுங்களா? உண்மையான கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடணும்? நற்செய்தியை தெரியப்படுத்து. என்ன பண்ணுங்க? நற்செய்தியை பிரகடனப்படுத்து. தேவ தூதர்கள், கர்த்தருடைய தூதர்கள் இயேசுவின் பிறப்பின் போது சுவிசேஷத்தின் நற்செய்தி அவங்க என்ன பண்ணாங்க? அறிவித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த செய்தி தேவ தூதனின் செய்தியா நீங்க வாசித்த முதல் வசனம் பாருங்க, லூக்கா 2:11 சாதாரண வசனம் அல்ல. நான் அப்பவே சொன்னேன், இது குட் நியூஸ், நல்ல செய்தி அப்படின்னு சொன்னேன். ஆனா இது வெறும் நல்ல செய்தி மாத்திரமல்ல, இது ரட்சிப்பின் செய்தி, மகிமையின் செய்தி. காரணம் என்னன்னா, பெத்லகேமிலே ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தி நம்பிக்கை ஊட்டுகிற செய்தி. காரணம் என்னன்னா, சமுதாயத்தில் கீழ்த்தரமாக புறக்கணிக்கப்பட்ட மெய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த முதலாவது செய்தியை தூதன் மெய்ப்பர்களுக்கு கொண்டு வந்த போது அவன் என்ன சொன்னான்? எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்றைக்கு காட்பாடி, இன்றைக்கு வேலூர் மாவட்டம், இன்றைக்கு தமிழ்நாடு, இன்றைக்கு இந்தியா, இன்றைக்கு PCK நகர், இன்றைக்கு KRS நகர், இன்றைக்கு குமரப்ப நகர், இன்றைக்கு அகராவரம், இன்றைக்கு அருள் நகர், இன்றைக்கு அண்ணா நகர், இன்றைக்கு போன் மில், இன்றைக்கு VTK நகர், இன்றைக்கு வசந்தபுரம்,
இன்றைக்கு பழைய காட்பாடி, இன்றைக்கு திருவள்ளுவர் நகர், இன்றைக்கு நல்லான்பட்டறை, இன்றைக்கு விருப்பாட்சிபுரம், இன்றைக்கு வன்றந்தாங்கல், இன்றைக்கு ஆமேன் ஹல்லேலூயா, இன்றைக்கு ஜாபராப்பேட்டை, இன்றைக்கு பானட்டூர், இந்த இடங்கள் எல்லாம் எதுக்காக காத்துட்டு இருக்குது? நல்ல செய்தியை சொல்லுகிறவர்கள் யாராகிலும் உண்டா? கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய இருதய பாதம், நீ நல்ல செய்தி உன்னிடத்துல உண்டு. ஆமென். இந்த செய்தி ஆசீர்வாதத்தை பலதரப்பட்ட மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய செய்தி. லூக்கா 1:13 வாசியுங்கள். தூதன் சகரியாவிடம், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இது நல்ல செய்தி இல்லைங்களா? சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் நல்ல செய்தி. என்ன வேண்டுதல்? இத்தனை வருஷமா நீ வேண்டுதல் செய்திருக்கிற, உனக்கு பதில் வரல. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை, ஒரு மகனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற நல்ல செய்தி. மரியாளிடம் லூக்கா 1:30 மரியாளை பார்த்து தேவதூதன் என்ன சொல்றான்? பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். என்ன கிருபை? கன்னி மரியாளா இருக்கிற அவள் பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு உனக்காகவும் எனக்காகவும் கொண்டு வந்தாள். இதுதான் நல்ல செய்தி. கர்த்தருடைய பிள்ளையே, லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இந்த நல்ல செய்தி எல்லா ஜனத்திற்கும் உரிய ரட்சிப்பின் நம்பிக்கையின் நற்செய்தி. ஆகவே இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை முதலாவது புரிந்து கொண்டவர்கள் மேய்ப்பர்கள். ஆகவே மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? அந்த நற்செய்தியை தங்களுக்குள்ளே அடக்கி வைக்காமல், லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை கண்ட பிற்பாடு அவங்க என்ன பண்ணாங்க? கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நீங்க பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, குற்றத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டீர்கள்? இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்து, அவர் மனிதனாய் வளர்ந்து, மாம்சத்தையும் சரீரத்தையும் உடையவராகி, மரணத்துக்கு அதிகாரியாய் இருக்கிற பிசாசானவனை தமது மரணத்தினால அழித்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தாரே. இந்த நல்ல செய்தியை இன்றைக்கு நீங்கள் கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள்? நன்றாய் சிந்தித்து பாருங்கள். இதுதான் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் இந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு பாரம் உள்ளவர்களாய், இந்த நல்ல செய்தியை சொல்வதற்கு நீங்கள் பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார்.
இந்த வருஷம் முழுவதும் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் உங்க இருதயத்துல உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, குறைந்தது ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் பேசினது உண்டா? யோசனை பண்ணி பாருங்க. They want good news from you, not bad news. Good news. Good news is what? Deliverance. விடுதலை, நம்பிக்கை, சமாதானம், சந்தோஷம். இதுதான் நல்ல செய்தி. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய அன்பை குறித்து ஒருபோதும் கேட்டிராத மக்களுக்கு இன்றைக்கு நாம் அந்த செய்தியை பகிர்ந்தளிக்க இந்த ஆலயத்தில் தீர்மானம் எடுப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த நற்செய்தியை கேட்க தேவையுள்ள ஒரு மனிதனை குறித்த ஒரு பாரத்தை உன் இருதயத்தில் தரும்படி இந்த ஆராதனையில நீங்கள் கர்த்தரிடத்துல கேட்பீர்களா? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இப்ப நீங்க சொல்றீங்க, பாஸ்டர் எனக்கு இதுல அனுபவமே இல்லை, எப்படி நான் ஒரு ஆத்துமாவுக்கு இயேசுவை பற்றி சொல்வது என்பது எனக்கு தயக்கமாயிருக்கிறது. அப்படி உங்களுக்கு தயக்கம் இருக்குமானால், அவர்களுக்கு சொல்ல உங்களால இயலாவிட்டால், ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர்களை இந்த ரேடியன் திருச்சபைக்கு அழைப்போம். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் பருவ காலத்தை பலமான உறுதியான சுவிசேஷ காலமாய் மாற்றுவது உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய செய்தி சாதாரண செய்தி அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. நான் மருத்துவமனையில சிஎம்சில வேலை செய்யும் போதும் சரி, வெளிநாட்டில் வேலை செய்யும் போதும் சரி, ஒரு மனிதன் எனக்கு முன்பாக வந்து படுக்கும்போது, சிகிச்சைக்காக படுக்கும்போது நான் அவனை உற்று பார்ப்பேன். உற்று பார்க்கும் பொழுது face is the index of the mind. முகம்தான் இருதயத்தினுடைய கண்ணாடி. ஆகவே ஆஸ்பத்திரியில வேதனையோடு எனக்கு முன்னால படுத்திருக்கிற மனிதனை பார்க்கும்போது நான் நன்றாக புரிந்து கொள்வேன், இந்த மனிதனுக்கு நற்செய்தி வேணும். ஆகவே நான் மெதுவாக அவனிடம் சொல்வேன், நீங்க ரொம்ப விரக்தியோடு, துக்கத்தோடு, மனபாரத்தோடு, மனக்கவலையோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கட்டுமா? அந்த நல்ல செய்தி தான் உன்னை தேடி வந்து உன்னை ரட்சிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, the real Christmas is declaring and spreading the good news throughout காட்பாடி. காட்பாடி முழுவதற்கும், வேலூர் மாவட்டம் முழுவதற்கும், தமிழ்நாடு முழுவதற்கும், இந்தியா முழுவதற்கும் நல்ல செய்தியை சொல்லதான் மேய்ப்பர்களாகிய உங்களை கர்த்தர் இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் மேய்ப்பர்களா இருக்கிறீங்க. டிவியை ஓபன் பண்ணி பாருங்க. Do you get good news? நல்ல செய்தி வருதா டிவியில? இல்ல. நானும் பார்க்கிறேன். எடுத்த உடனே ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டி கொண்டுட்டான். வெட்டி துண்டு துண்டா வெட்டி பேக்ல போட்டு வச்சிருக்கிறான். இதுதான் நல்ல செய்தி. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாம் நல்ல செய்தியை எங்கும் கொண்டு செல்ல, எல்லாருக்கும் சொல்ல கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆவலோடே கண்ணோக்கி பார்க்கிறார். அவருக்கு சொல்வதற்கு ஆள் தேவை, அவருக்காக நடக்க ஒரு ஆள் தேவை.
அவருக்காக பேச ஒரு நாவு தேவை. அவருடைய செய்தியை அறிவிக்க ஒரு வாய் தேவை. ஆகவே உண்மையான கிறிஸ்துமஸ் என்பது நற்செய்தியை அறிவிக்கிற கிறிஸ்துமஸ். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? இன்றைக்கு நாம் பார்த்தோம், அர்த்தமுள்ள விதத்தில் கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டத்தை எப்படி செய்வது என்று பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், கர்த்தரை போற்ற வேண்டும். இரண்டாவது நாம் பார்த்தோம், நம்முடைய பாவ வாழ்க்கையை துறந்து விட வேண்டும். We have to abandon our sinful life. மூன்றாவது, சமாதானம் பண்ண செயல்படுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். சமாதானத்தில் ஜீவிக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். நான்காவது பார்த்தோம், ஏழைகளுடைய தேவைகளை கவனிக்கிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஐந்தாவது நாம் பார்த்தோம், நற்செய்தியை அறிவிப்பதுதான் ரியல் கிறிஸ்துமஸ். ஆமென். கேக் வெட்டுங்க, பரவாயில்ல, சாப்பிடுங்க, கேக் சாப்பிடுங்க, சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுங்க, நல்லது. ஆனா இப்ப இங்க 1 மணி நேரம் நீங்க சிக்கன் சாப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த சிக்கனை வெளியில சொல்லுங்க. ஆமென். இதுதான் உங்களுக்கு குட் நியூஸ். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஜீவனுள்ள எங்கள் தேவனே,